நரேந்திர மோடி அவர்களும் தமிழக முதலமைச்சர் அவர்களும் மக்கள் நலன் சார்ந்த திட்டங்களைத்தான் நாங்கள் பேசினோம் என்று சொல்கிறார்கள். நரேந்திர மோடி அவர்களின் சந்திப்பின் நோக்கம் என்ன என்று மிக தெளிவாக நான் எனது அறிக்கையில் கொடுத்து விட்டேன். சரியான விளக்கங்களை கொடுத்த பின்பும் மறுபடியும் பேசிக் கொண்டிருந்தால், ஏற்கனவே இளங்கோவன் அவர்கள் தமிழக முதலமைச்சர் அவர்களின் உடல்நிலை சார்ந்த வெள்ளை அறிக்கை வேண்டும் என்று கேட்டார். அப்பொழுதே பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் ஒரு கண்டனத்தை தெரிவித்தோம். ஏனென்றால் உடல் நலம் என்பது அவர்களின் தனிப்பட்ட உரிமை. மற்றவர்களின் உடல் நலத்தை வைத்து அரசியல் செய்யும் கீழ்த்தரமான அரசியலை இளங்கோவன் செய்ய வேண்டாம் என்று நாங்கள் கேட்டுக்கொண்டோம். இன்று நான் சொல்கிறேன், ஒரு மருத்துவராக சொல்கிறேன், 4-5 முறை சொன்ன பிறகும் ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சரும் பிரதம அமைச்சரும் அவர்கள் 2 பேரும் மக்கள் சார்ந்த பிரச்சனைகளைத்தான் பேசினார்கள் என்று சொன்ன பிறகும் இப்படி உளறிக் கொண்டிருக்கிறார் என்றால் இளங்கோவன் அவர்கள் சரியான மனநிலையில் தான் இருக்கிறாரா என்ற வெள்ளை அறிக்கை எங்களுக்கு வேண்டும். உண்மையிலேயே மனநல மருத்துவர்கள் இளங்கோவன் அவர்களை பரிசோதித்து இவர் உண்மையான மனநிலையில் தான் இருக்கிறாரா, ஒரு கட்சியை வழிநடத்தும் மனநிலையில் தான் இருக்கிறாரா, ஒரு அரசியல் நடத்தும் மனநிலையில் தான் இருக்கிறாரா என்று மனநல மருத்துவர்கள் அவரை சர்டிஃபை செய்ய வேண்டும் என்ற அளவிற்கு மிக மோசமாக பேசிக் கொண்டிருக்கிறார். இதில் அரசியலில் உள்ள பெண்கள் மட்டுமல்ல, இளங்கோவனின் கீழ்த்தரமான பார்வை, இளங்கோவனின் மோசமான பார்வை, இளங்கோவனின் கொச்சையான பார்வை, ஒரு அண்ணனும் தங்கையும் பேசிக் கொண்டிருந்தால் கூட கீழ்த்தரமாக விமர்சிக்கும் பார்வையை விட மோசமான பார்வை என்று நான் சொல்கிறேன். 2 வேறு பாலினங்களைச் சேர்ந்தவர்கள் அரசியலில் இருந்தால், பொது வாழ்க்கையில் இருந்தால் இப்படி அவர்கள் பேசுவதை, மக்கள் நலன் சார்ந்த அவர்களின் கருத்துக்களை இப்படி நீங்கள் பிரித்துத்தான் நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் எவ்வளவு மோசமான விளைவுகளை இந்த சமுதாயம் சந்திக்கும். இளங்கோவன் அவர்களின் பார்வை கீழ்த்தரமான பார்வை. காமாலை பிடித்தவருக்கு எல்லாம் மஞ்சளாக தெரியும். இந்த அளவில் வக்கிர புத்தி பிடித்த இளங்கோவன் அவர்களுக்கு எதை பார்த்தாலும் வக்கிரமாகவே தெரியும் என்பதுதான் இன்று யதார்த்தமான உண்மையாக இருந்து கொண்டிருக்கிறது. கருப்பு கண்ணாடி போட்டு எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கும் பொழுது உங்களுக்கு கருப்பாகவே தான் எல்லாம் தெரியும். அரண்டவன் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பேய் என்று பாரதிய ஜனதா கட்சி பலம் பொருந்திய கட்சியாக வந்து கொண்டிருக்கிறது. நேற்று தொலைக்காட்சியில் அவர் கட்சியை சார்ந்த ஒருவர் பேசுகிறார். இளங்கோவனை யாருக்கும் தெரியாமல் இருந்தது, இன்று 7 கோடி தமிழர்களுக்கும் தெரிந்து விட்டதாம். இளங்கோவன் அவர்களே, இதைவிட அசிங்கமாக பேசுங்கள். 120 கோடி மக்களுக்கும் உங்களை தெரியும். இத்தகைய விளம்பரம் உங்களுக்கு, கீழ்த்தரமான விளம்பரம் உங்களுக்கு தேவையா என்று கேட்கிறேன். இங்கே கூட எங்களது மாவட்ட தலைவர் பேசும் பொழுது, வாய் தவறி ஒருமையால் பேசும் பொழுது கூட அதை நாங்கள் சரி செய்தோம். அயோக்கியன் என்று கூட சொல்லக்கூடாது, அயோக்கியர் என்று சொல்லுங்கள் என்று அந்த அளவிற்கு நாங்கள் கெடுதலாக இருந்தாலும் விமர்சனமாக இருந்தாலும் மரியாதையாக சொல்ல பழகக்கூடிய கட்சியை சார்ந்தவர்கள் நாம். இளங்கோவன் அவர்கள், எனக்கு எல்லாவற்றையும் விட வியப்பாக இருப்பது என்ன என்றால், இளங்கோவன் இன்று ஏன் இப்படி பேசுகிறார் என்றால், குஷ்புவிடம் இருந்து சில பாராட்டுகள் கிடைக்கிறது என்பதற்காக இதை பேசுகிறார். குஷ்பு பக்கபலமாக இருக்கிறாராம். அவர் சொல்கிறார், மதவிலக்கு போராட்டம் எல்லா இடங்களிலும் நடைபெறுகிறது, ஊழலை இளங்கோவன் அவர்கள் வெளிப்படுத்துகிறார்கள், அதனால் அதை திசை திருப்புவதற்காக இளங்கோவன் அப்படி பேசுகிறார். திசை திருப்புவதற்காக அதிமுகவும் பாஜகவும் போராட்டம் நடத்துகிறது என்று குஷ்பு பேசுகிறார். நான் கேட்கிறேன், இளங்கோவன் அவர்கள் பேசியது எந்த கூட்டம்? மதுவிலக்கு வேண்டும் என்ற கூட்டம். அந்த மதுவிலக்கு வேண்டும் என்ற கூட்டத்தில் அவர்கள் பேசுவது என்ன என்றால், மதுவிலக்கை பற்றி பேசிவிட்டு போக வேண்டியதுதானே. ஏன் நீங்கள் பிரதமர் முதல்வர் சந்திப்பை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறீர்கள்? ஆக திசை திருப்ப வேண்டும் என்று உங்களது எண்ணம். இன்னொன்று,
இளங்கோவன் அவர்களுக்கு உண்மையாக கட்சியை பலப்படுத்த வேண்டும் என்ற எண்ணம் இல்லை. ஏதோ ஒன்றை இப்படி உளர வேண்டும், எல்லோரும் விமர்சனம் செய்ய வேண்டும், அதன் மூலம் தான் வளர வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார். நான் சோனியா காந்தி அவர்களுக்கு ஒரு கோரிக்கையை வைக்கிறேன். நீங்கள் ஒரு பெண் தலைவர், நீங்கள் ஒரு ஆண் தலைவரோடு பேசிக் கொண்டிருந்ததை இந்த அளவிற்கு யாராவது கொச்சைப்படுத்தி பேசினால் அவரை நீங்கள் உங்கள் கட்சியில் வைத்திருப்பீர்களா, நீக்குவீர்களா என்று கேட்கிறேன். சோனியா காந்தி அவர்கள் உண்மையான மரியாதைக்குரிய அரசியலை அவர் ஆதரிப்பவராக இருந்தால் உடனே இளங்கோவன் அவர்கள் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவர் பதவியில் இருந்து நீக்கப்பட வேண்டும் என்பதையும், குஷ்பு அவர்கள் அகில இந்திய செய்தி தொடர்பாளர் பதவியில் இருந்து நீக்கப்பட வேண்டும் என்பதையும் நான் இங்கே கேட்டுக்கொள்கிறேன். ஏனென்றால் மக்களுக்கான திட்டங்களை பேசிக் கொண்டிருப்பவர்களை இந்த அளவிற்கு கொச்சைப்படுத்த முடியுமா? குஷ்பு கேட்கிறார், திசை திருப்புவதற்காக, ஊழலை மறைப்பதற்காக. ஆக நீங்கள் ஏன் அந்த கூட்டத்தில் அப்படி பேசினீர்கள்? இன்னொன்று, இவர்கள் எல்லாம் எங்களுக்கு அங்கீகாரம் கொடுக்க வேண்டும் என்பது இல்லை. உண்மையிலேயே சொல்கிறேன், இளங்கோவன் அவர்களை பாரதிய ஜனதா கட்சி இத்தோடு விட்டு விடுவதில்லை. அதை விட எனக்கு இருப்பதிலேயே மிக ஆச்சரியம் என்ன என்றால், உளறல் இளங்கோவன் அவர்களை எல்லோரும் தியாகியாக்கி விட்டார்களே என்பதுதான் எனது கவலை. திருமாவளவன் வீட்டிற்கு செல்கிறார், டி.கே.எஸ். இளங்கோவன் பாரதி வீட்டிற்கு செல்கிறார்கள், எல்லாவற்றிற்கும் மேலாக வைகோ வீட்டிற்கு செல்கிறார். நான் திருமாவளவனையும் வைகோவையும் ஒரு கேள்வி கேட்கிறேன். இதே காங்கிரஸ் கட்சி அங்கே லட்சக்கணக்கான அங்கே நம் தமிழ் சொந்தங்களை வெட்டி கொண்டார்களே, சுட்டுக் கொண்டார்களே, அன்று அவர்கள் வீடு தேடி சென்று பிச்சை எடுத்தீர்களா? இந்த தமிழர்களின் உயிரை காப்பாற்றுங்கள் என்று பிச்சை எடுத்தீர்களா என்று கேட்கிறேன். உணர்வுபூர்வமாக கோரிக்கை வைத்தீர்களா என்று கேட்கிறேன். இந்த காங்கிரஸ் தலைவரின் வீட்டின் படியை மீதித்தீர்களா என்று நான் கேட்கிறேன். தியாகியா இளங்கோவன் அவர்கள் ஏதோ உளறிவிட்டார், உடனே ஆதரவு பெருகுகிறதாம். இளங்கோவன், டி.கே.எஸ். இளங்கோவன் போகிறார், வைகோ போகிறார், கம்யூனிஸ்டுகள் அதற்கு மேலே ஆதரவு கொடுக்கிறார்களாம். நான் கேட்கிறேன், இந்த பெண்ணியல்வாதிகள் எங்கே சென்றார்கள்? கனிமொழி அவர்கள் பாராளுமன்றத்தில் ஒரு பாராளுமன்ற எம்பி ஒரு பெண்ணை தவறாக உச்சரித்து விட்டார் என்பதற்காக வெகுண்டு எழுந்தீர்களே, எங்கே சென்றது உங்களது குரல்? வாசுகி அவர்களே, பெண்ணியலை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறீர்களே, ஒரு அரசியலில் ஒரு முதலமைச்சராக இருக்கும் பெண் கொச்சைப்படுத்தப்பட்டிருக்கிறார், அரசியலில் ஒரு பிரதமராக இருக்கும் மாபெரும் தேசபக்தர் கொச்சைப்படுத்தப்பட்டிருக்கிறார். பெண்ணியவாதிகளை உங்களது குரல்கள் எங்கே நெருக்கப்பட்டது என்று நான் கேட்கிறேன். ஆக கருத்துக்களுக்கு நீங்கள் முக்கியத்துவம் தருவதில்லை. யார் பேசுகிறார், யார் பேசுகிறார், யாரை பற்றி பேசுகிறார், அதை பற்றித்தான் நீங்கள் கவலைப்படுவீர்கள். நான் கேட்கிறேன், கலைஞர் அவர்களே, நேற்று விவரமாக ஒரு அறிக்கை கொடுத்திருக்கிறீர்கள். என்ன அறிக்கை? அலுவலகங்கள் எல்லாம் தாக்கப்படக்கூடாது, ஆளும் கட்சியினர் வன்முறையில் ஈடுபடக்கூடாது. கலைஞர் அவர்களே, எங்களது கமலாலயம் தாக்கப்பட்டது யாருடைய ஆட்சியில்? யாரால் தாக்கப்பட்டது? இதோ என் கையில் பிராக்சர் ஏற்பட்டு இன்று கூட இந்த கையில் ஒரு வீக்கம் இருக்கிறது என்றால் அது பெண்கள் என்றும் பாராமல் நாங்கள் முன்னே நிற்கும் பொழுது கூட இரும்பு கம்பியால் வந்து கமலாலயம் தாக்கப்பட்டதே, அப்பொழுது உங்களது 2000 பேருக்கு மேலே வந்து தாக்கினீர்களே கமலாலயத்தை, அப்பொழுது எங்கே சென்றது உங்களது அரசியல் நாகரிகம்? ஆளும் கட்சியினர் மீது, ஆளும் கட்சியாக இருந்தால் அராஜகத்தில் ஈடுபடக்கூடாது என்று நீங்கள் சொல்கிறீர்கள். யார் யாரை பார்த்து சொல்வது? ஆக நீங்கள் ஒரு நாகரிகமான அரசியலை தமிழகத்தில் வேரூன்றப்பட வேண்டும் என்றால் தமிழக மக்கள் இவர்கள் அத்தனை பேரையும் புறக்கணிக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். அது காங்கிரஸாக இருக்கட்டும், விடுதலை சிறுத்தைகளாக இருக்கட்டும், கம்யூனிஸ்டுகளாக இருக்கட்டும், திமுகவாக இருக்கட்டும், இவர்கள் எல்லாம் புறக்கணிக்கப்பட வேண்டியவர்கள். ஏனென்றால் ஒரு பெண் முதலமைச்சர், ஒரு பிரதம அமைச்சர் பேசுவதை கொச்சைப்படுத்துவது. நான் இப்பொழுது மட்டும் இளங்கோவன் என்ன பேசினார் என்று
தமிழகத்தில் உள்ள தாய்மார்களிடம் சொன்னேன் என்றால் தாய்மார்கள் எல்லாம் செருப்பை கலட்டிக் கொண்டு வெளியே இறங்கி வருவார்கள் என்று நான் சொல்கிறேன். தெரியாது, பல பேருக்கு தெரியாது. இவ்வளவு கீழ்த்தரமாகவும் ஒரு தலைவர் பேச முடியுமா என்று தெரியாது. அதில் வேறு வைகோ சொல்கிறார், என்ன சொல்கிறார் என்றால், கள்ள உறவுன்னு சொல்றதெல்லாம் சாதாரண வார்த்தைகளாம். எப்படி? கள்ள உறவு என்றால் சாதாரண வார்த்தைகளாம். கள்ள தோணி ஏறி சென்ற வைகோவிற்கு இந்த உறவு கள்ள உறவாகத்தான் தெரியும். எதுவுமே நேர்மறையாக செய்பவர் அல்ல என்பதையும் நான் இங்கே தெளிவாக சொல்லிக் கொள்கிறேன். செய்தது தப்பு, அதற்கு சாறை சாறையாக ஏதோ தியாகியை போய் பார்ப்பதை போல போய்கொண்டிருக்கிறார்கள். அதில் வேற ஒரு காங்கிரஸ் தலைவர் சொல்கிறார், சத்தியமூர்த்தி பவனை தாக்குகிறார்கள், சத்தியமூர்த்தி பவனில் கொடும்பாவி இருக்கிறார்கள், ஏதோ அங்கு நடக்காதது போல. இதுதான் முதல் முறையாக எதிர்கட்சியினர் சத்தியமூர்த்தி பவனை தாக்கி இருக்கிறார்கள். எதிர்கட்சியினர் காங்கிரஸ் தலைவரின் கொடும்பாவியை எதிர்த்திருக்கிறார்கள். இல்லை என்றால் சத்தியமூர்த்தி பவன் எப்பொழுதும் தாக்கப்படும், எதிர்கட்சியினரால் அல்ல, காங்கிரஸ் கட்சியினராலே தாக்கப்படும். சத்தியமூர்த்தி பவனின் வளாகத்தில் காங்கிரஸ் கட்சி தலைவரின் கொடும்பாவி பலமுறை எரிக்கப்பட்டிருக்கிறது. யாரினால் எரிக்கப்பட்டிருக்கிறது என்றால் எதிர்கட்சியினரால் எரிக்கப்பட்டதில்லை, காங்கிரஸ் கட்சியினராலே எரிக்கப்பட்டிருக்கிறது. வேஷ்டிகள் பல நேரம் கிளியப்பட்டிருக்கிறது, ஏனென்றால் கோஷ்டிகள் அதிகமான காங்கிரசினால். ஆக அவர்கள் இன்று மற்ற கட்சிகளை பார்த்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இன்று தமிழகத்தில் ஒரு நாகரிகமான அரசியல் வர வேண்டும் என்று நாங்கள் நினைக்கிறோம். இளங்கோவனிடம் நான் கேட்கிறேன், 10 ஆண்டுகள் மத்திய ஆட்சியில் இருந்தீர்கள், தமிழகத்திற்கு எடுத்து வந்த ஒரு திட்டத்தின் பெயரை நீங்கள் சொல்லிவிடுங்கள். 10 ஆண்டுகள் ஆட்சியில் இருந்தீர்கள், தமிழகத்தில் தீர்க்கப்பட்ட பிரச்சனை ஒன்றை நீங்கள் எடுத்து சொல்லிவிடுங்கள் பார்க்கிறேன். 10 ஆண்டுகள் ஆட்சியில் இருந்தீர்கள், லட்சக்கணக்கான எங்களது தமிழ் சொந்தங்கள் இலங்கையில் கொல்லப்பட்டார்களே, அப்பொழுது எங்கே போனீர்கள் நீங்கள் எல்லாம்? திருமாவளவன் எங்கே போனார்? வைகோ எங்கே போனார்? கம்யூனிஸ்டுகள் எங்கே போனார்கள்? கலைஞர் எங்கே போனார்? இவர்கள் எல்லாம் இன்று வீடு தேடி போய்கொண்டிருக்கிறார்கள். அதனால் ஒரு நாகரிகமான அரசியல் தமிழகத்தில் வேரூன்ற வேண்டும் என்றால் இளங்கோவன் போன்றவர்கள் தமிழக மக்களால் புறக்கணிக்கப்படுவார்கள். எனக்குள்ள கவலை எல்லாம் இளங்கோவனுக்கு ஆதரவாக அங்கே உள்ள பெண் தலைவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களின் தலையெழுத்து, விஜயதரணி என்னவோ போராட்டம் நடத்துகிறார், அவருக்கு எதிராக தொலைக்காட்சியில் ஒருவர் தவறாக பேசிவிட்டார் என்றவுடன் நாங்கள் உட்பட கண்டனம் தெரிவித்தோம். பாரதிய ஜனதா கட்சியின் மாண்பு என்ன என்றால், எதிர்கட்சியை சார்ந்தவர்களாக இருந்தாலும் அவர்கள் விமர்சிக்கப்பட்டால், தவறாக விமர்சிக்கப்பட்டால் அதற்கு கண்டனம் தெரிவிக்கும் தைரியம் பாரதிய ஜனதா கட்சியிடம் இருக்கிறது. அது உங்களிடம் இருக்கிறதா என்று நான் கேட்கிறேன். மிக மோசமான ஒரு அரசியலை இளங்கோவன் நடத்தி கொண்டிருக்கிறார். ஒரு சகோதரனும் சகோதரியும் சந்தித்து பேசினால் கூட கொச்சைப்படுத்தும் கீழ்த்தரமான ஒரு கருத்துக்களை சொல்லும் இளங்கோவன் அவர்கள் மனநிலை பாதிக்கப்பட்டிருக்கிறார் என்று வெளிப்படையாகவே நாங்கள் இன்று பிரகடனம் செய்கிறோம் என்று சொல்கிறேன். ஏனென்றால் அந்த அளவிற்கு மோசமான வார்த்தைகளை சுய அறிவு உள்ள யாரும் பயன்படுத்த முடியாது என்பதையும் நான் இங்கே சொல்லிக் கொள்கிறேன். அதனால் ஏதோ இன்று காங்கிரஸை பிரபலப்படுத்துவதற்கு இவர்கள் மற்றவர்கள் இவர்களின் கொடும்பாவியை எரித்து பிரபலப்படுத்துவதற்குத்தான் நீங்கள் இருக்கிறீர்கள் என்றால் இதைவிட கேவலமான பொறுப்பை வேறு யாரும் வகிக்க முடியாது என்று நான் சொல்கிறேன். பெண்கள் அத்தனை பேரும் உணர வேண்டும், என்ன பேசினார் என்பதை உணர வேண்டும். அவர் பேசியதை திருப்பி சொல்வதற்கு கூட எங்களது நாக்குகள் கூசுகிறது என்று நான் சொல்வேன். ஆக எவ்வளவு மோசமான கருத்துக்களை சொன்ன இளங்கோவன் அவர்கள் நிச்சயம் தங்களது கருத்துக்களை திரும்ப பெற வேண்டும். சோனியா காந்தி அவர்கள் ஒரு பெண் தலைவராக இருந்து கொண்டு பெண் தலைவர்களை கொச்சைப்படுத்தும் இளங்கோவன் அவர்கள் பதவியில் நீடிப்பதற்கு தார்மீக உரிமை இல்லை என்பதை அவர்கள் எடுத்துச் சொல்ல வேண்டும். எல்லாவற்றிற்கும் மேலாக இளங்கோவன் அவர்கள் மீது ஒரு வழக்கு அல்ல, மாவட்டம் தோறும் வழக்குகள் தொடரப்படும் என்பதையும் நான் இங்கே தெரிவித்துக் கொள்கிறேன். இளங்கோவன் அவர்களின் நாக்கு அடக்கி வைக்கக்கூடிய நாக்கு,
அடக்கி வைக்கப்பட வேண்டிய நாக்கு என்பதை பாரதிய ஜனதா கட்சி இங்கே எடுத்து கூறுகிறது. பெண்கள் அனைவரும் இளங்கோவனுக்கு எதிராக திரண்டு எழுவார். தங்களது வாக்குகள் ஒரு வாக்கு கூட பெண்கள் இளங்கோவன் அவர்களுக்கு ஆதரவாக கொடுக்க மாட்டார்கள் என்று கூறி இளங்கோவன் அவர்கள் வருங்காலத்திலாவது தங்களது வார்த்தைகளை அளந்து பேச வேண்டும் என்பதையும் ஒரு நாகரிகமான அரசியலுக்கு வித்திட வேண்டும் என்பதையும் நான் இங்கே தெரிவித்துக் கொள்கிறேன்.